ஹலோ ஆல், வெல்கம் பேக். நான் உங்கள் மோனிஷா. இன்றைக்கி வந்து என்னோடய சிம்பிளான ஒரு ஈவினிங் ரொட்டீன் தான் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4:30 போல் செடிக்கு எல்லாமே வந்து தண்ணி ஊற்றிட்டேன். இந்த மணி பிளான்ட் ஒன்று தாங்க நான் வச்சதுலேயே கொஞ்சம் நல்லா வந்து க்ரோத் நல்லா இருக்குது. அதே மாதிரி லீவ்ஸும் வந்து ஒரே சைஸில் ஒரே ஷேப்பில் வந்து வளர்ந்துட்டுருக்கு. மற்றது எல்லாமே வந்து வாடி போயிடுச்சு. ஸோ இதை மட்டும் நல்லா பாதுகாத்து வச்சுட்ருக்கேன். ஸோ இது வந்து 2 ஸ்ட்ராண்ட்ஸாக வருது. இது அப்படியே இந்த வேலியில் ஃபுல்லாக வந்து படர்த்தி விடலாம் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல வச்சுட்ருக்கேன். பட் தொட்டி பத்துமான்னு தெரியல, ஃப்யூச்சரில் வந்து தொட்டி மாற்றலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஸோ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் வந்து ஷார்ட்ஸ் ஒன்று போட்டிருப்பேன். தக்காளி, அப்புறம் வந்து மிளகா, அப்புறம் மல்லி எல்லாமே போட்டிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு விதை போட்டிருந்தேன்னு சொல்லி. ஸோ அதோட அப்டேட் தான் இது. கிட்டத்தட்ட ஒரு 15-20 டேஸ் ஆகிடுச்சு இது எல்லாமே போட்டு. பட் மல்லி மட்டும் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு வரவே இல்லை. ஸோ நெக்ஸ்ட் டைம் போடும்போது கரெக்டாக போடணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ மற்றது எல்லாமே வந்து சூப்பராக க்ரோத் இருக்குது. ஈவினிங் ஒரு 5:40 போல் பார்த்திங்கன்னா ஜிம்முக்கு ரெடி ஆகலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு இருக்கேன். ஸோ எப்போவுமே வந்து ஜிம்முக்கு போகிறதுக்கு முன்னாடி ரோஸ்மேரியில் பண்ண வாட்டர் வந்து யூஸ் பண்ணி என்னோடய ஹேரில் ஸ்ப்ரே பண்ணிப்பேன். யூஸ்வலி வந்து மார்னிங் ஒரு டைம், நைட் ஒரு டைம் ஸ்ப்ரே பண்ணிட்டு இருந்தேன். இப்போ நைட் வந்து பார்த்திங்கன்னா ஜிம்முக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் பண்ணும்போது ஹேர் வந்து கொஞ்சம் ஈரமாக இருக்கிற மாதிரி இருக்குது. அண்ட் அதே மாதிரி நம்ம கொஞ்சம் நேரத்தில் தூங்கிடுறதுனால கோல்டாக ஸ்டார்ட் ஆகிடுது. ஸோ அதனால் இப்போ ஈவினிங் வந்து அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ சிம்பிளாக வந்து போனி மட்டும் போட்டுட்டு இப்போ நான் வந்து ரெடியாக போகிறேன். இன்றைக்கி வந்துட்டு ஒரு பிளாக் டிஷர்ட்டும் ஒரு டார்க் யூஸ் கலரில் ஒரு லெகிங்ஸும் தான் வந்து போட்டுட்டு நான் வந்து ரெடி ஆகிட்டேன். ஸோ மோஸ்ட்லி என்னோட ஜிம் அவுட்ஃபிட்ஸ் எல்லாமே வந்து நான் டெக்காத்லான்லேருந்து தான் பர்ச்சேஸ் பண்ணுறேன். பெங்களூரில் பன்னர்கெட்டா அப்படின்ற ஒரு இடத்துல இருக்கிற டெக்காத்லான்லேருந்து நான் எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஜிம் அவுட்ஃபிட்டும் போட்டு முடிச்சதுக்கப்புறமா சிம்பிளான ஒரு லுக் தான். லிப் பாம், அதுக்கப்புறம் டியோட்ரண்ட், அதுக்கப்புறமா மைல்டான பர்ஃப்யூம் வந்து யூஸ் பண்ணுவேன். எப்போ இருந்தாலும் வந்து ஸ்வெட் வரும், அதனால் மைல்டான பர்ஃப்யூம் வந்து நான் யூஸ் பண்ணிப்பேன். அதுக்கப்புறமா சின்னதாக வந்து பொட்டு மட்டும் வச்சுட்டு நம்ம கிளம்பிடலாம். இதெல்லாம் போட்டு முடிச்சுட்டு ஜிப்பர் வந்து போட்டுப்பேன். ஸோ ஜிப்பர் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ ஒர்க் அவுட் செஷன் அப்போ தேவைப்படாது. பட் நம்ம ரிட்டர்ன் வரும்போது போகும்போதும் ஜிப்பர் இருந்தால் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் நமக்கு. இந்த ஜிப்பர் வந்து பார்த்தீங்கன்னா கலோஞ்சி பிராண்டோட என்னோட ஃபேவரட் பிராண்ட். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபேவரட் ஜிப்பர் இது. ஸோ எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து ஜிம்முடைய பேக் வந்து ரெடி பண்ணிடலாம். ஸோ யூஸ்வலாக நான் வந்து என்ன எடுத்துகிட்டு போவேன்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் பாட்டில் ஒன்று எடுத்துகிட்டு போவேன். ஸோ ட்ரிங்க் மாதிரி எதுவுமே எடுத்துக்க மாட்டேன். வெறும் தண்ணி மட்டும் தான் ஹைட்ரேட்டடாக இருக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் ஒரு மைக்ரோ ஃபைபர் டவல் எடுத்துப்பேன். ஸோ ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும், நம்மளோட ஃபேஸ் எல்லாமே அடிக்கடி வைப் பண்ணிக்கிறதுக்கு. அதுக்கப்புறமா ஜிம் ஷூ, ஸோ சாக்ஸும் வந்து ஒரு செட் எடுத்து வச்சுப்பேன். வந்து என்னோடய வாலெட் இருக்கும். ஸோ எமர்ஜென்சிக்கு ஒரு 100 rupees அமௌண்ட் மட்டும் வச்சுப்பேன். அதுக்குள்ளே வந்து 2 பேண்டேட் வச்சுப்பேன். ஸோ எப்போயாவது நமக்கு ஏதாவது அடிபட்டுச்சு அப்படின்னா பேண்டேட் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அவ்வளோதான், ஃபுல்லாக வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம கிளம்பிடலாம். ஸோ எப்போவுமே வந்துட்டு பார்த்திங்கன்னா ஸோ ஜிம்முக்கு போகிறதுக்கு முன்னாடி ப்ரீ ஒர்க் அவுட்டாக வந்துட்டு நான் வந்து ஒரு மீடியம் சைஸில் இருக்கிற வாழைப்பழம் வந்து சாப்பிடுவேன். ஸோ அது இல்லை அப்படின்ற பட்சத்தில் ஒரு 2 டேட்ஸ் அப்படி இல்லைனா 2 பாதாம் மட்டும் சாப்பிட்டுட்டு போயிடுவேன். ஸோ வெறும் வயிற்றில் போயிட்டு வந்து ஒர்க் அவுட் பண்ணக்கூடாது. ஸோ முன்னாடியே வந்து ஏதாவது லைட்டாக வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா ஒர்க் அவுட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு. ஸோ என்னோட ஜிம்மில் வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக என்னால் ஃபோன் வச்சு வந்து ரெக்கார்ட் பண்ண முடியாது. ஸோ ஒரு சில ட்ரெயினர்ஸ் வந்து ரெக்கார்ட் பண்ணுறக்கு அலோவ் பண்ணுவாங்க. பட் ஒரு சில ட்ரெயினர்ஸ் வந்து பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இட் டிபெண்ட்ஸ் ஆக்சுவலி. ஸோ அதனால் என்னோட ஒரு சில கிளிப்பிங்ஸ் மட்டும் நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ நான் வந்து யூஸ்வலாகவே நான் ஜிம் ஒர்க் அவுட் பண்ணுற கிளிப்பிங்ஸ் எல்லாமே நான் வந்து என்னோட இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணுவேன். ஸோ என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் பேர் சொல்லியிருக்காங்க, நீ வந்து யூடியூப்லேயும் வந்து உன்னோட ஜேர்னியை வந்து ஷேர் பண்ணு அப்படின்னு சொல்லி. ஸோ அதனால தான் இன்றைக்கி வந்து இந்த வீடியோவே போட்டேன் நான். ஸோ நான் வந்துட்டு என்னோடய ஒர்க் அவுட் செஷன்ஸை வந்து டிவைட் பண்ணிப்பேன். ஸோ ஒரு நாள் வந்துட்டு லோவர் பாடி பண்ணுறேன் அப்படின்னா இன்னொரு நாள் வந்து அப்பர் பாடி பண்ணுவேன். ஒரு நாள் வந்து ட்ரைசப்ஸ் அண்ட் பைசப்ஸ் பண்ணுவேன். இன்னொரு நாள் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஆப்ஸ் ஒர்க் அவுட் பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி வந்து என்னோடய செஷன்ஸ் எல்லாமே வந்து டிவைட் பண்ணி ஸோ வீக்லி வந்து அட்லீஸ்ட் ஒரு 6 செஷன்ஸ் ஆச்சு அட்டன் பண்ணுற மாதிரி தான் என்னோடது வந்து ஸ்கெடியூல் பண்ணி வச்சுப்பேன். ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு 1 இயராக வந்து ஜிம்முக்கு போயிட்டுருக்கேன். ஸோ லாஸ்ட் ஏப்ரல் வந்து ஜாயின் பண்ணேன். ஸோ இந்த ஏப்ரல் வரப்போது கிட்டத்தட்ட 1 இயர் ஆயிடுச்சு. ஸோ இந்த 1 இயரில் பார்த்திங்கன்னா ஃபிட்னஸ் தான் வந்து என்னோடய மெயின் கோலாகவே இருந்திருக்கு. ஸோ நிறைய ஸ்ட்ரென்த் வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி நம்மளால் வந்து ஃபஸ்ட்லாம் வந்து சுத்தமாக வந்து தூக்கவே முடியாது வெயிட்லாம். இப்போ வந்து நல்லாவே வந்து ஸ்ட்ரென்த் இம்ப்ரூவ் பண்ணி நல்லா போயிட்டுருக்கேன். ஸோ வெயிட் லாஸ் அப்படின்றத தாண்டி வந்து ஃபிட்னஸ் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட். அதுவும் இல்லாமல் போஸ்ட்மார்ட்டம்க்கு அப்புறமா இது எனக்கு ரொம்பவே தேவைப்பட்டுச்சு. அதனால தான் வந்து ஜிம்முக்கு ரெகுலராக போயிட்டுருக்கேன் விடாமல். ஸோ ஜிம்முக்கெலாம் வந்து போயிட்டு வந்துட்டு ஈவினிங் வந்து டின்னர் ப்ரிப்பேர் பண்ணோம். ஸோ நான் போஸ்ட் ஒர்க் அவுட் அப்படின்னு சொல்லி எதுவுமே சாப்பிட்றது கிடையாது. பிகாஸ் நான் வரதே வந்து பார்த்திங்கன்னா 8:30-9 ஆகிடும். ஸோ 9 o'clock மேலே நான் வந்துட்டு போஸ்ட் ஒர்க் அவுட் வந்து எதாவது சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் டின்னர் சாப்பிட்றதுக்கு ரொம்ப லேட் ஆகிடும். ஸோ டேரெக்டாக வந்து டின்னர் தான் போயிடுவேன். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாக சப்பாத்தியும் அதுக்கப்புறமா எக் வச்சு ஒரு சால்னா மாதிரி பண்ணலான் இருக்கேன்.
ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக டயட்லாம் வந்து இருக்க மாட்டேன். ஸோ நார்மலாக சாப்பிட்றதே லிமிட்டடாக வந்து சாப்பிட்டுப்பேன். கேலரிஸ் மெஷர் பண்ணி நார்மலாக வந்து சாப்பிடுவேன். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தி பண்ண போகிறேன். ஸோ சப்பாத்திக்கு ஒரு 6 கப் வந்து எடுத்துக்கிட்டேன். ஒரு சின்ன கப் மாதிரி நான் வந்து வச்சுருப்பேன். ஸோ அதில் வந்து ஒரு 6 கப் எடுத்துக்கிட்டேன். ஸோ இது வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங்க்கும் சேர்த்து நான் வந்து பிணைஞ்சு வச்சுருவேன். எனக்கு வந்து கொஞ்சம் ஒர்க் மிச்சமாகும், அதனால தான். ஸோ நான் வந்து 6 ஸ்கூப் அளவுக்கு மாவு எடுத்திருக்கேன் அப்படின்னா எனக்கு வந்து ஒரு 4லேருந்து 5 கப் அளவுக்கு தண்ணி வந்து தேவைப்படும். ஸோ அதை வந்து நல்லா பிணைஞ்சு வச்சாச்சு. நான் வந்து ஹாட் வாட்டர்லாம் யூஸ் பண்ணி பிணைய மாட்டேன். நார்மல் வாட்டர் யூஸ் பண்ணி பிணைஞ்சு இந்த மாதிரி சாஃப்டாக வந்து பரட்டி வச்சிடலாம். எப்போவுமே வந்து சப்பாத்தி போடுறதுக்கு அட்லீஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ்க்கு முன்னாடி இந்த மாதிரி வந்து பிணைஞ்சு வச்சிட்டிங்க அப்படின்னா நல்லா வந்து சாஃப்ட் ஆகிடும். உங்களுக்கு இப்போ வந்து நான் க்ளோஸ் பண்ணி வச்சிடறேன். போடும்போது உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். இப்போ இருக்கிற சாஃப்ட்னஸ் விட இன்னும் வந்து உங்களுக்கு அதிகமாக சாஃப்ட்னஸ் இருக்கும் அப்போது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா சால்னா ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். சால்னா வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஸோ பேச்சுலராக இருக்கிறவங்க எல்லாருமே வந்து இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். 5 நிமிஷத்தில் டக்குன்னு முடிஞ்சிடும் இந்த வேலை. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி பெரிய வெங்காயம் ஒரு 5 வெங்காயம் எடுத்திருக்கேன். அதே மாதிரி 3 தக்காளி வந்து பெரிய சைஸாக எடுத்திருக்கேன். ஸோ இதை வந்து நல்லா நீட்டாக நம்ம வந்து உரிச்சிட்டு கட் பண்ணி வச்சிடலாம். ஸோ இந்த வெங்காயம் தக்காளி எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம வந்து வதக்கி அரைக்க தான் போகிறோம். ஸோ அதனால் ரொம்ப மெலிசாக வெட்டணும் அப்படின்றது கிடையாது. ஓரளவுக்கு வந்து சாப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து வதக்கிறதுக்கு ரெடி பண்ணிடலாம். ஸோ நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். உங்ககிட்ட அது இல்லைன்னா இஞ்சி ஒரு துண்டு, அதுக்கப்புறம் பூண்டு வந்து ஒரு 5 பல்லு பூண்டு எடுத்துக்கோங்க. ஸோ கரெக்டாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மசாலா ஐட்டம் எடுக்கணும். இதை வந்து அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, உங்களுக்கு யூஸ் ஆகும். 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 2 துண்டு பட்டை, 4 கிராம்பு, 2 பிரிஞ்சி இலை, 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் ஜீரகம், கொஞ்சமாக கல்பாசி, ஒரு அரை கை அளவுக்கு பொட்டுக்கடலை, உங்களுக்கு தேவையான அளவுக்கு முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. என்கிட்ட கசகசா இல்லை, கசகசா இருந்துச்சுன்னா அதுவும் வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து ஒரு கடாய் ஹீட் ஆனதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் வந்து எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு எண்ணெய் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கணும் இதை ஃப்ரை பண்ணும்போது. ஸோ இதை வந்து மைல்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம். முந்திரியோட கலரும் பொட்டுக்கடலையோட கலரும் வந்து லைட்டாக வந்து சேஞ்ச் ஆகும்போது இதை வந்து வேறு தட்டுக்கு மாற்றி வச்சுக்கோங்க. இப்போது அதே கடாயில் பார்த்தீங்கன்னா திருப்பியும் வந்து 2 டீஸ்பூன் வந்து எண்ணெய் ஊற்றிக்கோங்க. தக்காளி வெங்காயம் வந்து வணக்க போகிறோம். நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி வெங்காயமே டேரெக்டாக போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுட்டிங்கன்னா சீக்கிரமாக வந்து உங்களுக்கு வதங்கிடும். கொஞ்சமாக மட்டும் சால்ட் சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கேன். அதை வந்து 2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லைன்னா முன்னாடியே சொன்ன மாதிரி 5 பல்லு பூண்டு, கொஞ்சமாக வந்து இஞ்சி சேர்த்து இதை வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது நல்லா ஓரளவுக்கு தொக்கு மாதிரி ஆனதுக்கப்புறமா தேங்காய் வந்து ஒரு அரை மூடி எடுத்து நல்லா வந்து சின்னதாக கட் பண்ணி எடுத்து சேர்த்துக்கிறேன். கூடவே வந்து ஒரு கையளவுக்கு புதினாவும் சேர்த்து இதை நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். ஸோ இது வந்து லைட்டாக தொக்கு மாதிரி ஆனதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து ஆற விடணும். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து நல்லா ஆறிடுச்சு. இப்போ இது ரெண்டுத்தையுமே சேர்த்து மிக்சர் ஜாரில் போட்டு தண்ணி ஊற்றாமல் நல்லா திக் பேஸ்ட்டாக வந்து அரைச்சிட்டு வந்துடலாம். இதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா நம்ம வந்து முட்டை சால்னா தான் செய்ய போகிறோம். அதுக்காக நான் ஒரு 5 முட்டையை வந்து உடச்சி ஒரு கிண்ணத்தில் ஊற்றிக்கிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக பெப்பர் மட்டும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இதே ரெசிபியை வந்து நீங்கள் முட்டைக்கு பதிலாக நான்வெஜ் கூட சேர்த்து பண்ணலாம். சிக்கன் இல்லை மட்டன் அப்படி கூட சேர்த்து பண்ணலாம். சால்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஒரு கடாய் வந்து நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்துட்டு அதில் கொஞ்சமாக வந்து மஞ்சப்பொடி, அப்புறம் காஷ்மீரி சில்லி பவுடர் 1 டீஸ்பூன், குழம்பு மிளகாய் தூள் வந்து 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது சேர்த்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டையும் வந்து சேர்த்துக்கலாம். இந்த மிக்சிலேயே வந்து இன்னும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலந்து அதையும் வந்து நம்ம சேர்த்து விட்டுக்கலாம். ஸோ சால்னா வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ தண்ணி ஆட் பண்ணும்போது எப்போவுமே சுடு தண்ணி மட்டும் ஆட் பண்ணுங்கள், அப்போ தான் நல்லது. ஸோ உப்பும் செக் பண்ணிவிட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாவும் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்துட்டு இப்போ மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஸோ ஒரு 5 நிமிஷத்தில் அது கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம வந்து சப்பாத்தி போட்டு ரெடி பண்ணிடலாம். ஸோ சப்பாத்தி வந்து பாருங்கள், நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கரெக்டாக 10 நிமிஷம் ஆச்சு இது எல்லாமே ரெடி பண்ணுறக்கு. அப்போ சாஃப்டாக இருந்ததை விட இப்போ இன்னும் நல்லா வந்து சாஃப்டாக இருக்குது. ஸோ முன்னாடியே நீங்கள் வந்து பிணைஞ்சு வச்சிட்டிங்கன்னா சாஃப்ட்னஸ் சூப்பராக இருக்கும். சப்பாத்தி போடுறதுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும்.
இப்போ வந்து கடகடன் நம்ம வந்து சப்பாத்தி போட்டு முடிச்சிடலாம். ஸோ சப்பாத்தி வந்து நான் எப்போவுமே இந்த மேட்டில் தான் வந்து ரோல் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ கொஞ்ச நாளாகவே இந்த மேட் வந்து நான் மீஷோவில் இருந்தால் வாங்கியிருந்தேன். என்னோடய மீஷோ வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மேட் வாங்கினதுலேருந்தே பார்த்தீங்கன்னா அந்த கவுண்டர் டாப் வந்து மெஸ் ஆகாமல் ரொம்பவே நீட்டாக மெயின்டைன் ஆகுது. எனக்கு யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஒரே டைமில் நான் 5-6 சப்பாத்தி வந்து இந்த மேட்டில் போட்டு நான் வச்சுருவேன். ஸோ இந்த மேட் வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்திக்கு மட்டும் கிடையாது, நான் பேக்கிங்லாம் பண்ணுறேன், என்னோடய கேக்லாம் வந்து ஸ்லைஸ் பண்ணி வைக்கணும், இல்லை நான் பிரெட் பண்ணுறேன், இல்லை பீட்சா இதெல்லாம் வந்து டோ ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படின்னா எல்லாமே இந்த மேட்டில் தான் வந்து பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து சிலிக்கான் மேட், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. கண்டிப்பாக இது உங்கள் எல்லாத்து வீட்லேயுமே இருக்கணும். ஸோ சப்பாத்தியும் வந்து போட்டு முடிச்சாச்சு. 5 நிமிஷத்தில் பார்த்திங்கன்னா இது எல்லாமே நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஓப்பன் பண்ணும்போதே ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ நான்வெஜ் சாப்பிடணும்னு நினைக்கிறீங்க, பட் உங்கள் வீட்டில் வந்து நான்வெஜ் இல்லை, இப்போதைக்கு வாங்க முடியல, செய்ய முடியல அப்படின்னு தோணுச்சுன்னா இந்த ரெசிபியை கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து சப்பாத்திக்கு மட்டும் கிடையாது, இட்லி, தோசை, சாப்பாடு எல்லாத்துக்குமே வந்து சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ வந்து நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி பீட் பண்ணி வச்சுருக்கிற முட்டையை வந்து சேர்த்துக்கலாம். ஸோ முட்டை சேர்த்த உடனே கிண்டி விட வேணாம், ஒரு 5 நிமிஷம் அப்படியே லோ ஃப்ளேமில் வச்சே கொதிக்கட்டும். இந்த மாதிரி நல்லா பபிள்ஸ் வரும். ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து முட்டை எல்லாமே நல்லா உள்ள ஃபுல்லாக வெந்து உங்களுக்கு அப்படியே மேலே லைட்டாக திரண்டு வர மாதிரி இருக்கும். இந்த ஸ்டேஜில் லைட்டாக கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணி கொடுங்க. அடியோடு மிக்ஸ் பண்ணிங்கன்னா முட்டை வந்து சால்னால சூப்பராக வந்து பிளெண்ட் ஆகி நல்லாயிருக்கும் நமக்கு. ஸோ லோ ஃப்ளேம்லேயே நல்லா ஒரு 3 to 4 மினிட்ஸ் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம கொத்தமல்லி மட்டும் போட்டு நம்ம வந்து இறக்கிடலாம். ஸோ சூப்பரான முட்டை சால்னா வந்து ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இட்லி, தோசை, சப்பாத்தி, பரோட்டா, நான், அதுக்கப்புறம் சாப்பாட்டுக்கு கூட ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ சப்பாத்தியும் வந்து கடகடன் போட்டாச்சு. நம்ம வந்து இப்போ சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ சப்பாத்தி போடுறது ரொம்ப ரொம்ப ஈஸி தான். உங்களுக்கு வந்து ஈஸியான டெக்னிக் வேணும்னா சொல்லுங்கள், நான் வந்து இன்னொரு வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ நிறைய பேத்துக்கு ரவுண்டாக சப்பாத்தி வராது, ஷேப் வராது, சாஃப்டாக வராது, இது மாதிரிலாம் இருக்கும். ஸோ உங்களுக்கு அது ரிலேட்டடாக உங்களுக்கு வந்து வீடியோ வேணும்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், கண்டிப்பாக உங்க கூட ஷேர் பண்ணுறேன். ஸோ சப்பாத்தியும் போட்டதுக்கப்புறமா நம்ம வந்து சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ இதோட என்னோடய டே வந்து இன்றைக்கி முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் என்னோடய வீடியோவை லைக், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச்.